ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வந்து ஐப்பசி மாத பொது பலன்களை நம்ம பார்ப்போம். ஐப்பசி மாதம் அதாவது 17 அக்டோபர் 17 இருந்து நவம்பர் 17 இந்த ஒரு மாத காலங்கள் சூரியன் அதாவது துலாம்ல நீச்ச நிலையில இருப்பாரு. சூரியன் வந்து வலுவிழந்த நிலையில இருப்பாரு. அதே மாதிரி அதைத்தான் வந்து நம்ம தீபாவளின்னு கொண்டாடுறோம். அந்த ஐப்பசி அமாவாசை 20ஆம் தேதி வருது. அக்டோபர் 20ஆம் தேதி 3:45 இருந்து 5:55 மறுநாள் 5:55 PM 3:45 PMல இருந்து மறுநாள் 5:55 PM வரைக்கும் அமாவாசை இந்த மாதத்துல நடைபெறுதுங்க. அதைத்தான் நம்ம வந்து தீபாவளின்னு நம்ம கொண்டாடுறோம். அதே மாதிரி குரு பெயர்ச்சி இந்த மாசம் இருக்குதுங்க. குரு வந்து 18ஆம் தேதி மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு வராரு. அதே மாதிரி சனி வந்து மீனத்துல இருக்கிறார். சனி மீனத்திலையும், ராகு கும்பத்திலையும், கேது சிம்மத்திலையும் இருக்கிறாங்க. அதே மாதிரி சுக்கிரன் இந்த மாதம் வந்து சுக்கிரன் வந்து நீச்ச நிலையில இருப்பாரு. குரு உச்சமடைகிறார் இந்த மாசம். அதே நேரத்துல சுக்கிரன் வந்து நீச்ச நிலையில அடைவார். அதாவது சுக்கிரன் வந்து வலு இழப்பாரு. பொதுவாகவே வந்து சுக்கிரன் வந்து வலு விளக்கக்கூடாது. யாரோட ஜாதகத்திலையும் சுக்கிரன் வலு விளக்கக்கூடாது. குரு வந்து காசை கொடுப்பாரு. ஆனா அதை அனுபவிக்கிற தன்மையை வந்து சுக்கிரன் தான் வந்து அந்த சொகுசை அனுபவிக்கக்கூடிய ஒருத்தர் வந்து நல்லா அயன் பண்ண சட்டை போடணும், நல்ல பர்ஃப்யூம்லாம் அடிச்சுக்கணும், சென்ட் வாசனை திரவியங்களை உபயோகப்படுத்தணும் அப்படின்னா சுக்கிரனோட வந்து ஆதிக்கம் வந்து நல்ல, அதாவது சுக்கிரனோட நிலை வந்து நல்லா இருக்கணும். இந்த மாதத்துல என்ன நடக்குதுன்னா 13 நாள் முதல் 13 நாள் வந்து நீச்ச நிலையில இருப்பாரு சுக்கிரன். அதுக்கப்புறம் ஸ்தான பலத்தோட அதுக்கப்புறம் வந்து 15 நாள் வந்து தன்னோட சொந்த வீடான, அதாவது துலாம்ல வந்து ஒரு 15 நாள் நல்ல நிலைமையில இருப்பார். இந்த 13 நாள் தான் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கக்கூடிய அமைப்புகளா இருக்கும். என்ன ஜாக்கிரதையா இருக்கும்? சுக்கிரன்னா வந்து காதல், காமம் அந்த மாதிரி அமைப்புகளை கொடுக்கும். ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆண் அந்த மாதிரி அமைப்புகளை சுக்கிரன் தான் கொடுப்பாரு. அதே மாதிரி புதன் வந்து 7 நாள் மட்டும் துலாம்ல இருப்பாரு. நட்பு நிலையில துலாம்ல இருப்பாரு. 7 நாள் மட்டும் சூரியனோட இணைஞ்சு 7 நாள் மட்டும் இருப்பாரு. அதுக்கப்புறம் 23 நாள் விருச்சக வீட்டுல வந்து 23 நாள் இருப்பாரு. இதுதான் அவங்க இந்த கோச்சார நிலை. இப்போ வந்து ஒவ்வொரு ராசிக்கும் வந்து நம்ம துல்லியமான பலன்களை பார்ப்போம். கன்னிராசி, உங்க ராசிய இப்ப சனி பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் சில தடை தாமதங்கள், ஒரு சோம்பல் அந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கும். ஏதோ சுக்கிரன் உங்க ராசியில இருக்கிறதுனால, நீச்சமா இருந்தாலும் சுக்கிரன் உங்க ராசியில இருக்கிறதுனால கொஞ்சம் சமாளிச்சுக்கிட்டு இருப்பீங்க. உங்க ராசிநாதன் வந்து 2ஆம் இடத்துல வந்து இருக்கிற சுக்கிரன், அதான் 2ஆம் இடம் தனக்கு பிடித்த சுக்கிரனோட துலாம்ல இருக்கிறதுனால ஒரு 7 நாள் இருப்பாரு அங்க. கொடுத்த வாக்க காப்பாற்றக்கூடிய தன்மைகள் நல்லா இருக்கும். அடுத்து 3ஆம் இடத்துக்கு போகும்போது இளைய சகோதரிகளால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் நல்லா இருக்கும். உங்க ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்ப்பாரு குரு. புகழ்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். ஒரு தைரியம், வீரியம், ஒரு கான்பிடென்ட். போன மாசம் வரைக்கும் ஒரு சனி பார்த்ததுனால இப்ப வந்து அந்த குரு பகவான் வந்து சனியை பார்க்கிறாரு. உச்ச குருவாகி சனியை பார்க்கறதுனால அந்த சனி பகவான் பார்வையே வந்து போன மாதத்தை விட கொஞ்சம் கம்மியா, அதாவது என்ன சொல்றது, சனியோட பார்வை எப்பயுமே தீமைகளை கொடுக்கக்கூடிய பார்வை தான். அந்த குரு பார்த்த சனியினால உங்க ராசியை பார்ப்பாரு இந்த மாதத்துல இருந்து. போன மாசத்துல கொஞ்சம் ஒரு கான்பிடென்ட் இல்லாம, தன்னம்பிக்கை இல்லாம செயல்பட்டு இருந்த நீங்க இப்போ வந்து தனி கான்பிடென்ட் வரும். ஒரு முயற்சி எடுப்பீங்க. போன மாசம் வரைக்கும் முயற்சி எடுக்கல. ஏன்னா இந்த உச்ச குருவாகி உங்க 3ஆம் இடத்தை பார்க்கும்போது முயற்சிகள் எடுக்கக்கூடிய தன்மைகள்லாம் இருக்கும். அந்த எடுத்த முயற்சி வெற்றி அடையக்கூடிய தன்மைகள் இந்த காலகட்டத்துல கண்டிப்பா உங்களுக்கு உண்டு. அதே மாதிரி உங்க 5ஆம் இடத்தை குரு பகவான் உச்சமா இருந்து குரு பகவான் பார்க்கிறாரு. 5ஆம் இடம் வந்து நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனை, காதலை குறிக்கக்கூடிய நல்ல இடங்கள், நல்ல இடம். இந்த அமைப்புகள்லாம்
குழந்தைகள், அதாவது குலதெய்வம், பூர்வ புண்ணியம், புத்திர சந்தானம்னு சொல்லுவோம். 5ஆம் இடத்தை, அந்த 5ஆம் இடத்தை உங்களுக்கு குரு பகவான் உச்ச குருவாகி பார்க்கறதுனால இந்த ஒரு நல்ல ஒரு ஐடியா உருவாகும். ரொம்ப நாளா வந்து ஏதோ ஒரு முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க. ஒரு முயற்சி எடுத்து அந்த அந்த முயற்சினால ஒரு நல்ல சிந்தனை உருவாகி அதனால வந்து பணம், காசு, ஒரு பொருளாதார முன்னேற்றம். ஏன்னா குரு வந்து 11ஆம் இடம் லாபஸ்தானத்துல இருக்கிறார். லாபங்கள் உருவாகக்கூடிய தன்மைகள்லாம் உங்களுக்கு வந்து கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி மூத்த சகோதரன் சொல்லுவோம். 11ஆம் இடம் வந்து மூத்த சகோதரன் சொல்லுவோம். அந்த மூத்த சகோதரர்கள் அனுகூலங்கள், ஆதாயங்கள், அண்ணன் அக்கால்கள் கிட்ட உதவி கிடைக்கும். இல்லை இருந்து வந்த மனக்கசப்புகள், கருத்து வேறுபாடுகள் அதெல்லாம் நீங்கக்கூடிய தன்மைகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டு. அதே மாதிரி 11ஆம் இடத்தை இளையதாரம்னு சொல்லுவோம். ஏதோ ஒரு காரணத்தினால மனமுறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ரொம்ப நாளா பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு இருந்த அமைப்புகள்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லபடியா முடிஞ்சு, அதாவது அந்த முதல் திருமணத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் வந்து முடிஞ்சு 2வது திருமணத்திற்காக வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் வந்து குரு பகவான் வந்து 11ஆம் இடத்துல இருக்கிற உச்ச குரு பகவான் வந்து உங்களுக்கு நல்ல விதமா செயல்படுத்தி கொடுப்பார். அதே மாதிரி உங்க 9ஆம் இடத்தை சனி பார்க்கிறதுனால தந்தை மீது கொஞ்சம் கவனமா இருக்கணும். தந்தைக்கு சிறு சிறு உடல் உபாதைகள், குறைபாடுகள், ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கும். இல்லை தந்தைக்கு உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்கும். தந்தை வழி சொத்துனால ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது இருந்துகிட்டு தான் இருக்கும் இந்த காலகட்டத்துல. அதே மாதிரி 12ஆம் இடத்துல வந்து கேது பகவான் இருக்கிறார். கேது பகவான் இருந்து வந்து சூரியன் மாதிரி தான் செயல்படுவாரு. அந்த அளவுக்கு வந்து சனி செவ்வாயோட தொடர்பு இல்லாத கேது பகவான் வந்து சூரியன் மாதிரி தான் செயல்படுவாரு. அதாவது பயணங்களால், அதாவது ஃபாரின் போகக்கூடிய அமைப்பு. இப்ப வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த இளைஞர்கள்லாம் வந்து இந்த காலகட்டத்துல போய் வரக்கூடிய தன்மைகள்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா இருக்குதுங்க. இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே பொது பலன்கள் தான். துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.